இங்க கிறிஸ்டிங்கிற பையனுக்கு லெஃப்ட் கால் மட்டும் தான் வேலை செய்யுது. சோ அதை யூஸ் பண்ணி தரையில ஏதோ எழுத ட்ரை பண்றான். இத பார்த்தா அவனோட அப்பா வந்து ட்ரையாங்கிள் தான் எழுத ட்ரை பண்றான்னு நினைச்சு அவரு வரைஞ்சு காட்டுறாரு. ஆனா இவன் அது இல்லன்னு அவனோட உடம்ப நகர்த்தி அழிச்சிடறான். இத அவங்க அம்மா வந்து பார்த்ததுமே இவன் ஏதான் எழுத ட்ரை பண்ணிருக்கான்னு கண்டுபிடிச்சிடறாங்க. அவங்க கரெக்டா கண்டுபிடிச்சதுமே இவன் இன்னும் கொஞ்சம் தூரம் நகர்ந்து வந்து மறுபடியும் ஏதோ எழுதுறான். அத அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே ஓடி வந்து பாக்குறாங்க. ஒவ்வொரு லெட்டரையுமே அவன் கஷ்டப்பட்டு எழுதினாலும் கடைசியா எழுதி முடிச்சிடறான். பார்த்தா அதுல மதர்னு எழுதி இருக்கான். இத பார்த்ததுமே அவங்க அம்மா கண்ணுல தண்ணியே வந்துருது. அப்பதான் இவனால லெஃப்ட் காலை யூஸ் பண்ணி எதை வேணாலும் செய்ய முடியும்னு இவனோட ஃபேமிலியே தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா இவன் பிறக்கும் போதே டாக்டர் இவனுக்கு மூளை வளர்ச்சி இருக்காது, உடம்புலயும் எந்த பார்ட்டுமே வேலை செய்யாதுன்னு சொல்லியிருப்பாரு. இவரோட ஃப்ரெண்ட்ஸுமே இந்த மாதிரி பையனை எதுக்காக வீட்டுல வச்சிருக்கேன்னு கிண்டல் பண்ணிருப்பாங்க. ஆனா இவனால படிக்க முடியுது, அது மட்டும் இல்லாம என்னோட லெஃப்ட் காலாவது வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சதும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தூக்கிட்டு போய் காட்டி பெருமைப்படுறாரு. இப்படியே கிறிஸ்டி பெருசானதுக்கு அப்புறம் பார்த்தா லெஃப்ட் காலை யூஸ் பண்ணியே நல்லாவே பெயிண்டிங் பண்றான். ஒரு நாள் இவன் ஆசைப்பட்ட பொண்ணுக்கு பெயிண்டிங்காலே ப்ரொபோஸ் பண்றான். ஆனா அந்த பொண்ணு இவன் தான் கொடுத்தான்னு தெரிஞ்சதும் இவன் மூஞ்சிலே தூக்கி போட்டு போயிடுறா.